அஸ்வீகார்ஸில் இந்த வண்டி ஒரு 58,000 கொடுத்துருவோங்க. இந்த வண்டி 65,000 கொடுத்துருவோங்க. இந்த வண்டி 98,000 கேட்குதுங்க. வெறும் 98,000 கொடுத்துடலாங்க. வெறும் 98,000 கொடுத்துடலாங்க. வெறும் 98,000 கொடுத்துடலாங்க. 1,38,000 கேட்குதுங்க. இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை 2,60,000. 1,45,000 கேட்குதுங்க. 2,78,000 கேட்குதுங்க. 2,99,000 கேட்குதுங்க. ஒரு 98,000 கொடுத்துடலாங்க. 1,08,000 கேட்குதுங்க. அனைத்து சொந்தங்களுக்கு வணக்கம். அஸ்வீகார்ஸ் பாரதி மோகன் பேசுகிறேங்க. இந்த வாரம் நம்மகிட்ட எக்கச்சக்க கலெக்ஷன் வந்திருக்கு. ஒரு 10 to 12 வண்டி நம்ம பார்க்க போகிறோம். 58,000 ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் நம்மகிட்ட இந்த வாரம் கலெக்ஷன் இருக்குதுங்க வண்டி. அந்த வண்டி என்னென்னங்கிறது பார்க்கலாம். நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கேயம் போகிற வழியிலுங்க. திருப்பூர் டு காங்கேயம் போகிற வழியில் நாச்சிவாளைங்கிற பஸ் ஸ்டாப்பில் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. நம்ம ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 to ஈவினிங் 7 மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருக்குங்க. சனிக்கிழமை வரைக்கும் 7 மணி வரைக்கும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2 மணி வரைக்கும் தான் செயல்படுங்க. காலையில் 9 to 2, மற்ற நாள் காலையில் 9 to 7 மணி வரைக்கும் செயல்படும். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன வண்டி கலெக்ஷன் இருக்குங்கிறத பார்ப்போம். அனைத்து சொந்தங்களுக்கு வணக்கம். அஸ்வீகார்ஸ் பாரதி மோகன் பேசுகிறேங்க. வண்டி டாட்டா நானோ கொண்டு வந்திருக்குங்க. இது ஒரு 2011 மாடல் 4 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. இது ஒரு சென்னை நம்பருங்க. வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. பாடி லைன் பாருங்கள், தலை தெளிவாக இருக்குது. 4 டயர் 50 to 60% இருக்குதுங்க. இன்டீரியர் பாருங்கள், லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. இது ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்புங்க. ஏசி ஒர்க்கிங் தாங்க. இந்த வண்டிக்கு எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 31 வரைக்கும் கரண்ட் இருக்குது. 27 வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது. 27 வரைக்கும் பொல்யூஷன் கரண்ட் இருக்குதுங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் இருக்குது. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. ரியர் சீட்டும் பாருங்கள், ரியர் சீட்டும் ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வெச்ச வாட்டருக்கு ஒரு நல்ல வண்டி தொலாவிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வண்டி பார்க்கலாம். இந்த வண்டியில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. அது ஒன்று தான் மைனஸு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை ஃபிக்ஸட் ப்ரைஸாக 58,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம். அடுத்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாட்டா நானோ தாங்க பார்க்குறோம். இது ஒரு சிஎக்ஸ் வேரியண்ட்டுங்க. 2011 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 30,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குதுங்க. வண்டியோட 4 டயரும் பாருங்கள், ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்குது. 4 டயருமே ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்குதுங்க. இன்டீரியர் பாருங்கள், டிரைவர் சீட் கவர் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். மற்றபடி வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த வண்டி ஏசி வராத டைப்புங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வெறும் லோ கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. இன்னும் 1 மாதத்தில் எஃப்சி முடிய போகுது. இந்த வண்டியோட பாடி லைன்லாம் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தெளிவான வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 65,000 தான் கேட்குது. இது ஃபிக்ஸட் ப்ரைஸாக கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு லோன் வேணும்னா திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணிக்கலாங்க. இந்த வண்டிக்கு ஜஸ்ட் ஒரு 30,000 to 35,000 கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம். அடுத்த வண்டியும் பார்த்தீங்கன்னா டாட்டா நானோ தாங்க பார்க்குறேன். இது ஒரு எல்எக்ஸுங்க. 2012 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது ஒரு மதர் நம்பருங்க. வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாதுங்க. வண்டியில் எல்இடி லைட் போட்டிருக்கிறாங்க. டியூல் டோன் எடிஷன் பண்ணியிருக்கிறாங்க. 4 வீலுமே அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க. பிராண்ட் நியூ எம்ஆர்எஃப் டயர் வேறு போட்டிருக்கிறாங்க. வண்டி லெதர் சீட் கவர் போட்டிருப்பாங்க பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. ஆம்ரெஸ்ட் வருது, டச் ஸ்க்ரீன் செட்டெல்லாம் இருக்குதுங்க. ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் முதற்கொண்டு வச்சுருக்குறாங்க இந்த வண்டியில். வண்டி நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. வண்டி ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்குங்க. வண்டி பார்த்தா இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும், அந்தளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. 4 டோருமே பவர் விண்டோ பண்ணியிருக்கிறாங்க. வண்டியில் இல்லாத ஆல்ட்ரேஷனே கிடையாதுங்க. ஒரு 3 லட்ச ரூபாயில் பண்ணக்கூடிய வண்டியை ஒரு லோ பட்ஜெட்டில் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த வண்டி பயங்கர தெளிவாக இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை 98,000 கேட்குதுங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, ஒரு சின்ன நெகோசியபிளில் கிடைக்கும். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 40,000 to 50,000 கொண்டு வாங்க. இந்த வண்டி பை பண்ணிடலாம். வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ பார்க்குறேங்க. இது ஒரு பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. 2010 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இது ஒரு ராணிப்பேட்டை நம்பருங்க. வண்டி குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு. 4 டயரும் பாருங்கள், ஒரு தெளிவான பட்டனில் இருக்குது. ஒரு 70 to 80% பட்டன் கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிக்கும், அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியில் சின்ன சின்ன டென்ட் கிராச் மட்டும்தாங்க இருக்கும். மற்றபடி வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது.
வண்டி இப்போ தாங்க ஒரு நீட் அண்ட் க்ளீனாக ஒரு சர்வீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. வண்டி நீங்கள் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த குறையும் பார்க்க முடியாதுங்க. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸு எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் ஆகாதுங்க. அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸாக ஒரு 98,000 கொடுத்துடலாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, இந்த வண்டிக்கு நீங்கள் தான் எடுத்துக்கணும். அப்படி திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தால் பாதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. இல்லைன்னா ஆன் கேஸ் கொண்டு வாங்க, இந்த வண்டியை பை பண்ணிட்டு போகலாம். வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம். அடுத்து ஒரு நம்பிக்கையான கம்பெனியில் மாருதி சுசுகி ஜென் எஸ்டியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வண்டி 2008 மாடல் 4 ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. ஆனால் வண்டி குவாலிட்டி பயங்கரமாக இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு. வண்டி பாருங்கள், ஃபேன்சி நம்பரில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு சென்னை வண்டிங்க. வண்டி பாடியெல்லாம் தெளிவாக இருக்குங்க. ஒரு டென்ட் கிராட்ச் கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. வண்டியோட 4 டயரும் பாருங்கள், ஒரு 70 to 80% இருக்கும். பாடி லைனில் சுத்தமாக இருக்குதுங்க. இன்டீரியர் பாருங்கள், லெதர் சீட் கவர் இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. ரியர் சீட் கவரும் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வர டைப்புங்க. வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி 1,10,000 கிலோமீட்டர் ஓடின மாதிரியே தெரியாது. 4 டோர் பவர் விண்டோங்க, சென்ட்ரல் லாக்கில் இருக்குது. பாடி லைன் சுத்தமாக இருக்குதுங்க. ஒரு 2008 மாடல்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. லெஃப்ட் சைடு மிரர் மட்டும் உடஞ்சிருக்குது, மற்றபடி வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு. வண்டி எடுக்கிறவங்க எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை ஃபிக்ஸட் ப்ரைஸாக 98,000 கொடுத்துடலாம். இல்லை இந்த வண்டிக்கு திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ்க்கு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம எடுத்து கொடுத்து லோன் பண்ணி கொடுத்துடலாம். திருப்பூர் கஸ்டமருக்கு மட்டும்தாங்க நம்ம லோன் பண்ண முடியும். வெளியூர்லேருந்து வரவங்க ஆன் கேஷ் கொண்டு வாங்க, இந்த வண்டியை பை பண்ணிட்டு போங்க. வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம். அடுத்த வண்டி ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங்க் பார்க்குறேங்க. 98,000 கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 5 வண்டி இருக்குதுங்க. அதில் 3 வண்டி பார்த்தாச்சு. இப்போ 4வது வண்டியாக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வண்டியோட டீட்டெயில் பார்க்கலாம். 2007 மாடலுங்க, 3 ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி நம்பர் பாருங்கள் 1390, ஒரு ஃபேன்சி நம்பர் கண்டிஷன் இருக்குதுங்க. வண்டி பாடி லைன்லாம் பாருங்கள், சின்ன சின்ன டென்ட் கிராச் இருந்தாலும் இன்ஜின் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க. 4 டயர் ஒரு 80 to 70% இருக்குதுங்க. லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்புங்க. ரியர் சீட்டும் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1,70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. ஆனால் 1,70,000 கிலோமீட்டர் ஓடின மாதிரியே தெரியாது. இது ஒரு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வர டைப்புங்க. ரியரும் பாருங்கள், ரியரும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் 170 ஓடி இருக்குது. 170 ஓடின மாதிரியே தெரியாதுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு முடிஞ்சிருச்சு. எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும்னா நம்ம எடுத்து கொடுத்துடலாம். திருப்பூர் கஸ்டமராக இருந்தால், வெளியூர் கஸ்டமராக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கணும். எஃப்சிக்கு வந்து தனி சார்ஜ் வருங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை ஃபிக்ஸட் ப்ரைஸாக 98,000 கொடுத்துடலாங்க. எஃப்சிக்கு தனி சார்ஜ் வரும். திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் எடுத்து கொடுத்து பாதி லோன் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ கொண்டு வந்திருக்கிறேங்க. இது ஒரு 2008 மாடல், 3 ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி பாருங்கள், பாடி லைன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. இது ஒரு சென்னை நம்பரு, பாடி லைனில் சுத்தமாக இருக்குதுங்க. 4 டயரும் பாருங்கள், ஆவரேஜாக ஒரு 60 to 70% பட்டன் இருக்குதுங்க. ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இன்டீரியர் பாருங்கள், கம்பெனி சீட் கவர் தான், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்புங்க. ஒரு நீட்டான மியூசிக் பிளேயர் ஒன்று இருக்குது, அது போட்டு கொடுத்துடலாம். வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1,39,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துறோன்னா எடுத்துடலாம், அதுக்கு தனி சார்ஜ் வரும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸாக 98,000 கொடுத்துடலாங்க. இந்த வண்டி 2008 மாடல், 3 ஓனர் கண்டிஷனுங்க. திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு எஃப்சி எடுத்து கொடுத்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் பாதி. அஸ்வி கார்ஸை தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம். அடுத்த வண்டி ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங்க் கொண்டு வந்திருக்கிறேங்க. இது ஒரு 2006 மாடலுங்க, 3 ஓனர் கண்டிஷன் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் 1,03,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒரு சில்வர் கலரில் ஒரு தெளிவான வண்டி தொலை வரீங்கன்னா இந்த வண்டியை பார்க்கலாம். 4 டயரும் பாருங்கள், அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க. இன்டீரியர் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. லெதர் சீட் கவரு, பின் பட்டன் ஹோல்ஸ் போட்டிருக்கிறாங்க. ரியர் சீட் கவரும் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்புங்க. பவர் விண்டோவும் இருக்குதுங்க. ஒரு நீட்டான மியூசிக் பிளேயர் போட்டிருக்கிறாங்க. ஏசியெல்லாம் பயங்கர கூலிங்காக இருக்குங்க. பாடி லைன் சுத்தமாக இருக்குங்க. இது ஒரு சில்வர் கலரில் ஒரு சுத்தமான பாடி லைனில் ஒரு வண்டியை சாண்ட்ரோ தொலை வரீங்கன்னா, அது லோ பட்ஜெட்டில் தொலை வரீங்கன்னா இந்த வண்டியை பார்க்கலாம்.
இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸாக 1,08,000 கொடுத்துர்லாங்க. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. எஃப்சி இன்சூரன்ஸ் வேணுன்னா நம்ம எடுத்து கொடுத்துடலாம், அதுக்கு தனி சார்ஜ் வருங்க. திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு நம்ம பாதி லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம். அடுத்த வண்டி ஃபோர்டு ஃபியஸ்டா கொண்டு வந்திருக்கிறேங்க. இது ஒரு 2008 மாடலுங்க. பாடி லைன் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒரு 2008 மாடல்னு சொல்ல முடியாது. இது ஒரு சென்னை நம்பருங்க. வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே கரண்ட் இருக்குதுங்க. 28 வரைக்கும் எஃப்சி இருக்குது. 26 9ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குதுங்க. 4 டயரும் ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்குது. 70 to 80% இருக்குது. இன்டீரியர் பாருங்கள், லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. ரியர் சீட்டும் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்புங்க. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு லக்ஸரி வண்டி லோ பட்ஜெட்டில் தொலை வரீங்கன்னா இந்த வண்டி பார்க்கலாங்க. ஏசி கூலிங் பயங்கரமாக இருக்குதுங்க. இது ஒரு பியூர் பெட்ரோல் வண்டிங்க. பாடி லைன்லாம் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா 1,38,000 கேட்குதுங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க, ஒரு சின்ன நெகோசியபிளில் கிடைக்கும். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 60,000 to 70,000 கட்டுங்க. இந்த வண்டி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். லோன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் கஸ்டமருக்கு தாங்க பண்ண முடியும். வெளியூர் கஸ்டமராக இருந்தால் ஆன் கேஷ் கொண்டு வாங்க, இந்த வண்டி பை பண்ணிட்டு போங்க. வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம். அடுத்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வண்டி தொலை வரீங்கன்னா இந்த வண்டி பார்க்கலாங்க. மகேந்திரா லோகன் 2010 மாடல், 3 ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து தரதுன்னா தனி சார்ஜ் வருங்க. இந்த வண்டிக்கு 4 டயரும் பாருங்கள், ஒரு 60 to 70% இருக்குது. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. ஹெட்லைட்டில் புதுசு மாற்றி இருக்குது. வண்டி குவாலிட்டி பயங்கரமாக இருக்குங்க. டீசலில் மைலேஜ் 25 கிடைக்குங்க. இந்த வண்டி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல மைலேஜ் தர வண்டி தொலை வரீங்கன்னா இந்த வண்டியை பார்க்கலாங்க. ரியர் சீட் கவரும் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்புங்க. ஒரு ஜெனினான மியூசிக் பிளேயர் இருக்குதுங்க. வண்டி பாடியெல்லாம் சுத்தமாக இருக்குங்க. வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும்தான் முடிஞ்சிருச்சு. எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை ஃபிக்ஸட் ப்ரைஸாக 1,45,000 கொடுத்துட்லாங்க. இந்த வண்டிக்கு லோன் வேணும்னா எஃப்சி எடுத்து கொடுத்தா நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க. திருப்பூர் கஸ்டமருக்கு தாங்க நம்ம லோன் பண்ண முடியும். வெளியூர் கஸ்டமராக இருந்தால் ஆன் கேஷ் கொண்டு வாங்க, இந்த வண்டி பை பண்ணிட்டு போங்க. வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம். ஒரு மாறு ஷிஃப்ட்டு, ஒரு டீசல் வண்டி, ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கிறேங்க. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு 2008 மாடல், 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குங்க. இந்த நம்பர் பாருங்கள், ஒரு ஃபேன்சி நம்பரில் அமைஞ்சிருக்குது. வண்டி குவாலிட்டி பயங்கரமாக இருக்குதுங்க. பாடி லைன் மட்டும் ரீபெயிண்ட் பண்ணியிருக்குதுங்க. ரீபெயிண்ட் பண்ண மாதிரியே தெரியாது. 4 டயரும் பாருங்கள், அலாய் வீல் போட்டு பிரிஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க. 70 to 80% இருக்குது. இன்டீரியர் பாருங்கள், லெதர் சீட் கவர் இருக்குது. ரியர் சீட்டும் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்புங்க. ஒரு ஜெனினான மியூசிக் பிளேயர் போட்டிருக்கிறாங்க. ஏசி கூலிங்லாம் நல்லாவே வருதுங்க. பாடி லைன் பாருங்கள், ஒரு டென்ட் கிராச் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இது ஒரு டீசல் வேரியண்ட்டு. இந்த வண்டிக்கு மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 22+ கிடைக்குதுங்க. ஷூராக ஹைவேல ஓட்டினீங்கன்னா 25 கேரண்டியே கிடைக்குங்க. வண்டி பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். 140 போனீங்கனாலும் போகிறதே தெரியாது, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா 2,60,000 கொடுத்துட்லாங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, நெகோசியபிள் தான். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக 1 லட்சம் எடுத்துகிட்டு வாங்க. திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் லோன் பண்ணிக்கலாங்க. வெளியூர் கஸ்டமராக இருந்தால் ஆன் கேஷ் கொண்டு வாங்க, இந்த வண்டியை பை பண்ணிட்டு போகலாம். அஸ்விகாஸை தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம். அடுத்த வண்டி மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர் பார்க்குறேங்க. 2011 மாடலு, 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. லோக்கல் நம்பரில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் 1,14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. வண்டி சர்வீஸ் பயங்கர மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. கஸ்டமர் வெல் மெயின்டைன்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க சர்வீஸு. 2 டயரும் புதுசு போட்டிருக்கிறாங்க, பிராண்ட் நியூ போட்டிருக்கிறாங்க. பாடி லைன்லாம் பாருங்கள், சுத்தமாக இருக்கும். லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. வண்டிக்கு லெதர் சீட் கவரே 12,000 பில்லு இருக்குது. இப்போ தான் போட்டிருக்கிறாங்க, டிசம்பரில் தான் மாற்றிருக்கிறாங்க. லெதர் சீட் கவர் பில்லும் கூட இருக்குதுங்க. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்புங்க. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. ஹைவேக்கு மைலேஜ் ஷூராக ஒரு 17 கிடைக்குங்க. லோக்கல் ஓட்டினீங்கன்னா ஒரு 15 கிடைக்கும். இது ஒரு பியூர் பெட்ரோல் வண்டிங்க. வண்டி பாடி லைனில் சுத்தமாக இருக்குங்க. சின்ன சின்ன டென்ட் கிராச் தான் பார்க்க முடியும், மற்றபடி வண்டி குவாலிட்டி பயங்கரமாக இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸு பொல்யூஷன் முதற்கொண்டு கரண்ட் இருக்குதுங்க. அந்த அளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கஸ்டமர், வச்சுருந்த கஸ்டமரு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா 2,78,000 கேட்குதுங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க, நெகோசியபிள் தான். ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 60,000 to 70,000 கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம லோன் பண்ணிக்கலாங்க. இந்த வண்டிக்கு திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியா சர்க்கிள்லாம் லோன் பண்ணிக்கலாங்க. 2010க்கு மேலே இருக்கிற வண்டி ஓரளவுக்கு பர்டிகுலராக வெளியூர் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக 60,000 to 70,000 கொண்டு வாங்க, இந்த வண்டி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை 2,78,000. இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் ஒரு சின்ன நெகோசியபிளில் கிடைக்கும். அஸ்விகாஸை தொடர்பு கொள்ளுங்கள், மென்மேலும் ஆதரவு கொடுங்க. வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம்.
அடுத்து மாருதி ஈகோ பார்க்குறேங்க. 5 சீட்டர் 7 சீட்டராக கன்வே பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டியோட மாடல் கேட்டுக்குங்க, நல்லா 2018 மாடலுங்க. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபா தான் கேட்குறோம். வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது 2018 மாடல், 4 ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி பாடி லைன் சுத்த தெளிவாக இருக்குதுங்க. இன்டீரியர் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் கேட்டிங்கன்னா பேர் அதிர்ச்சியாக இருக்குங்க. வெறும் 43,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் மட்டும்தாங்க 4, மற்றபடி குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லைங்க. அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்புங்க. லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. 5 சீட்டர் 7 சீட்டர் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி 3,80,000 ரூபாலாம் கேட்டுருக்குறாங்க. நம்ம அவ்வளோலாம் கேட்கலிங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா 2,99,000 ரூபா கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க, ஒரு சின்ன நெகோசியபிளில் கிடைக்கும். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 70,000 to 80,000 கொண்டு வாங்க. இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க. அஸ்விகார்ஸை தொடர்பு கொள்ளுங்கள், மென்மேலும் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.